ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்தியாவோட முக்கியமான சோஷியல் ரிஃபார்மர் சாவித்ரிபாய் புலே பற்றி. சாவித்ரிபாய் புலே மகாராஷ்டிராவில் நைகாம்னு ஒரு சின்ன வில்லேஜில் போனானாங்க. அந்த டைமில் யூஸ்வலாக இருந்தது போல் அவங்களோட 9 வயசில் ஜோதிராவ் புலேயோட மேரேஜ் ஆனாங்க. பூனேக்கு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஜோதிராவ் புலே அவங்களுக்கு படிக்க எழுத கற்றுக் கொடுத்தாங்க. லேட்டர் சாவித்ரிபாய் டீச்சர் ட்ரைனிங் எடுத்து 1847 குவாலிஃபை டீச்சர் ஆனாங்க. அந்த டைம்ல கேஸ்ட் வச்சு நிறைய பிரிவினைகள் இருந்தது. ஸோ நிறைய பேரால படிக்க முடியல, ஒதுக்கப்பட்டாங்க. அவங்களுக்காக 1848 சாவித்ரிபாய் அண்ட் ஜோதிராவ் புலே அவங்க 2 பேரும் சேர்ந்து பூனேல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தாங்க. அதுக்குமே சொசைட்டில நிறைய அப்போஸ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க மேல கல் எறியுறது, மண் எறியுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனாலுமே சாவித்ரிபாய் ஸ்ட்ராங்கா இருந்து எஜுகேஷனை கண்டினியூ பண்ணாங்க. 1851 அவங்க 150க்கும் மேல கேர்ள்ஸ் படிக்கிற 3 ஸ்கூல் ரன் பண்ணியிருக்காங்க. டோட்டலா பார்த்தா 18 ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விடோஸ்க்கு, புவர் விமனுக்கு, இவங்களுக்குலாம் இருப்பிடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக சைல்ட் மேரேஜ், சதி மாதிரியான ஒரு பிராக்டிஸ்க்குலாம் எதிராக ஸ்ட்ராங்கா வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் விமன் எஜுகேஷனோட பயோனியர் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுற சாவித்ரி புலே 1897 பிளாக்யூ பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்போது டிசீஸ் அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. அவங்க நமக்கு சொல்ற லெசன் என்ன அப்படின்னா, ஒரு பெண் படிச்சா ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, ஒரு சொசைட்டியே மாறும். அந்த மாற்றத்துக்கு ஒரு வழிவகுத்த தைரியமான பெண்களில் ஒருத்தர் தான் சாவித்ரி புலே. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.